சின்ன வெங்காயம் ஊறுகாய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 6 மாதம் ஆனாலும் கெடாது. கொட்டை நார் எல்லாம் க்ளீன் செஞ்சதுக்கப்புறம் புளியை நல்லா அழுத்தி பிடிச்சி பார்த்தா சின்ன ஆரஞ்சு பழம் சைஸில் இருக்குது. ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு அரைச்சா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். வெல்லம் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்தா ஊறுகாயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மொத்தமாக இதெல்லாம் நல்லா நைஸாக அரைப்பட்டதும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக இருக்கிற வெங்காயம் 2-3 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியே சேர்க்காம நல்லா அரைச்சிருக்கேன். கடைசியாக ஊறுகாயில் பொடி சேர்க்குறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், பாதி சூடானதும் 3/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். நல்லா சூடானதும் சூடு ஆறுனதும் நைஸாக பொடி செஞ்சு வச்சுக்கணும். 80 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததும் அரைச்ச வெங்காயம் விழுது சேர்க்குறேன். கடலெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். பாதி வதங்கினதும் திரும்பவும் கடலெண்ணெய் சேர்க்குறேன். ஊறுகாயோட பச்சை வாசனை போய் நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரணும். மொத்தம் நான் 160 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காமல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ரொம்ப நாள் கெடாமல் இருக்க இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீக்கிரமாகவே வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த எண்ணெயில் பாதி அளவு எண்ணெய் சேர்த்தாலே போதும். கடைசியாக சீரகம் வெந்தயம் பொடி செஞ்சு சேர்த்து நல்லா கிளறி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஊறுகாய் தீர வரைக்கும் ஊறுகாய் பாட்டிலில் எப்போவுமே சில்வர் ஸ்பூன் கடைசி வரைக்கும் உள்ளேயே போட்டு வச்சு யூஸ் பண்ணாதீங்க. சைடு செய்ய நேரம் இல்லையா? இட்லி, தோசை, சப்பாத்தி, முறுக்கு, வடை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வெங்காயம் விலை கம்மியாக இருக்கிறப்ப இந்த மாதிரி வெங்காயம் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கோங்க.